அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டே இருந்த குரூப் 2 2A ப்ரிலிம்ஸோட டெஸ்ட் சீரியஸை பற்றி தான் பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ என்னென்னைக்கு ஷெடியூல் நடக்க போகுது அது எல்லாமே பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோவில் எக்ஸ்க்ளூசிவாக நம்ம இங்கிலீஷ் மீடியம் ஷெடியூலை வந்து பார்த்துருவோம். தமிழ் மீடியம் ஷெடியூலை வந்து தனியாக இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். சரிங்களா? ஸோ நம்ம டெஸ்ட் பேட்ச் எப்போ ஆரம்பிக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, கம்மிங் ஜூலை 3 வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகேங்களா? ஜூலை 3லேருந்து நமக்கு டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. என்னென்னைக்கெல்லாம் டெஸ்ட் இருக்கும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா, எவ்ரி மண்டே, வெட்னஸ்டே அண்ட் ஃப்ரைடே. ஓகேங்களா? ஒவ்வொரு வாரமும் மண்டே, வெட்னஸ்டே, ஃப்ரைடே நமக்கு டெஸ்ட் இருக்க போகுது. சரிங்களா? எவ்வளோ டெஸ்ட் இருக்க போகுது அடுத்த கேள்வி. நமக்கு ஏறக்குறைய 30 டெஸ்ட் எழுத போறோம். சரிங்களா? ஃபுல் டெஸ்ட் எல்லாமே சேர்த்து ஒரு 30 டெஸ்ட் எழுத போறோம். 5000+ கொஸ்டின்ஸ் வந்து அட்டன் பண்ண போறோம். சரிங்களா? ஸோ நம்மளோட டெஸ்ட் அந்த எக்ஸாம் பேட்டர்ன் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் அப்படிங்கிறது நம்ம இங்கிலீஷ் மீடியம் தான் பார்த்துருக்கோம். ஸோ இங்கிலீஷில் 75 கொஸ்டின்ஸ் இருக்கும். அடுத்தது ஜிஎஸ்ல பார்த்தோம்னா ஒரு 50 கொஸ்டின் இருக்கும். மென்டல் அபிலிட்டியில் பார்த்தோம்னா ஒரு 25 கொஸ்டின் இருக்கும். ஸோ ஃபுல் டெஸ்ட் தவிர்த்து மற்ற டெஸ்ட் எல்லாமே 150 கொஸ்டின்ஸ்க்கு நம்ம எழுதுவோம். ஃபுல் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா, நம்ம எக்ஸாம் டிஎன்பிசியில் எப்படி கேட்பாங்களோ 100+70+75+25 அந்த ரேஷியோவில் நம்ம எழுதுவோம். ஓகேங்களா? ஸோ மாடல் டெஸ்ட் அப்படிங்கிறது, அந்த மார்க் டெஸ்ட் அப்படிங்கிறது நம்ம 200 கேள்விகளுக்கு எழுதுவோம். மற்றபடி இருக்கக்கூடிய டெஸ்ட் எல்லாமே வந்து 150 கொஸ்டின்ஸ்க்கு வந்து நம்ம எழுதுவோம். ஓகேங்களா? 75 லாங்குவேஜ், 25 மேக்ஸ், அடுத்தது 50 வந்து ஜிஎஸ் எழுதுவோம். சரியா? ஸோ ஷெடியூலை பார்த்துரும். ஓகேவா? என்னென்ன ஷெடியூலில் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பார்த்தோம் நம்ம ஜூலை 3 வந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லி. ஸோ ஷெடியூல் ஒவ்வொரு டெஸ்ட்டும் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு லாங்குவேஜ் இருக்கும், மேக்ஸ் இருக்கும், ஜிஎஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் லாங்குவேஜை பற்றி பார்த்துரும். ஓகேவா? ஸோ இங்கிலீஷ் லாங்குவேஜ் எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம முன்னாடியே பார்த்துருந்தோம். இங்கிலீஷ் லாங்குவேஜில் பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி இருக்கு. 100 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அது எப்படி படிக்கணும், என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க சிலபஸில் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். அடுத்தது இப்போ அதை எப்படி நம்ம டெஸ்ட்டாக மாற்ற போகிறோம், எப்படி ஷெடியூலில் ஸ்ப்ளிட் அப் பண்ணியிருக்காங்க இங்கிலீஷ் லாங்குவேஜை, ஒவ்வொரு டெஸ்ட்லையும் நம்ம லாங்குவேஜ் எழுத போகிறோமா, இல்லை அது எப்படி நமக்கு அந்த ஷெட்யூலை வந்து ஸ்பிளிட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா நமக்கு பார்ட் ஏல என்ன கொடுத்துருக்காங்க, ஃப்ரேசல் வெர்ப்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ். ஸோ பார்ட் ஏ அப்படிங்கிறது நமக்கு கிராமர்னு தெரியும். ஓகேவா? ஸோ கிராமரில் 2 டாபிக். அடுத்தது பார்ட் பியில் பார்த்தோம்னா லைஃப் அப்படிங்கிற போயம், ஐ எம் எவ்ரி விமன் அப்படிங்கிற போயம். அடுத்தது பார்ட் சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃபிளைட் அப்படிங்கிற ப்ரோஸ், டெம்பஸ்ட் அப்படிங்கிற ஸ்டோரி. அடுத்தது பார்த்தோம்னா பயோகிராஃபிஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு நமக்கு சிலபஸ்ல, பார்ட் சியில் இருக்கு. ஸோ அதில் ஆப்ரஹாம் லிங்கனை பற்றி நம்ம படிக்க போகிறோம். ஸோ ஒரு டெஸ்ட்னு எடுத்துக்கிட்டோம்னா லாங்குவேஜில் பார்ட் ஏலேருந்து 2 டாபிக் வருது, பார்ட் பியிலேருந்து 2 டாபிக் வருது, பார்ட் சியிலேருந்து 2 டாபிக் வருது. ஓகேவா? ஸோ நம்ம எழுதக்கூடிய 30 டெஸ்ட்டுமே பார்த்தோம்னா பார்ட் ஏ, பார்ட் பி அண்ட் பார்ட் சி இதனுடைய ரிஃப்ளெக்ஷன் எல்லா டெஸ்ட்லையுமே இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த டெஸ்ட் பேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தப்ப இந்த ஷெட்யூல், குறிப்பாக இந்த லாங்குவேஜ் ஷெட்யூலை பார்த்தோம்னா நமக்கு புதுசாக இப்போதான் நான் இங்கிலீஷ் படிக்க ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நான் ரிவைஸ் பண்ண போகிறேன். ஏன்னா நம்ம 2022 இங்கிலீஷ் படிச்சிருப்போம் கடைசியா. அதுக்கப்புறமா இப்பதான் மறுபடியும் அந்த இங்கிலீஷ் புக்கெல்லாம் எடுக்க போறோம். அப்படிங்கிறப்ப ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ்டான கேண்டிடேட்ஸ்க்கு இந்த ஷெட்யூல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம பழசு மறந்துருப்போம், அதை ரிவைஸ் பண்ணி பார்க்கறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதனாலதான் ஒவ்வொரு டெஸ்ட்லையும் பார்த்தோம்னா பார்ட் ஏபிசியோட ரிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிறது இருக்க போகுது. ஓகேவா? அப்போ ஒவ்வொரு டெஸ்ட்லையும் கிராமர் டாபிக்ஸ் எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஃப்ரேசல் வெர்ப்ஸ், ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு கிராமர் பார்ட் இருக்கும், ஒரு நார்மல் நமக்கு இப்போ பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அமெரிக்கன் இங்கிலீஷ் அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க தான் போறோம், படிக்க தான் போறோம். அதுல வந்து எக்ஸ்ட்ராடினரி கிராமர் அப்படிங்கிறது அதுல எதுவும் இருக்காது. ஓகேவா? ஸோ அப்போ ஒவ்வொரு பார்ட் ஏ டெஸ்ட்லையும் எப்படி இருக்குன்னா, ஒரு கிராமர் பார்ட் இருக்கும், அண்ட் தென் ஒன்று நார்மலா இருக்கக்கூடிய கிராமர் அப்படிங்கிறது இருக்கும். ஓகேவா? ஒன்று டிஃபிகல்ட்டான கிராமர், ஒன்று ஈஸியான கிராமர் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ ரெண்டுத்துக்குமே ஈக்குவலாக நம்ம ஒன்று சீக்கிரமா படிச்சிட முடியும் கிராமர் பார்ட்டை பொறுத்த வரைக்கும், ஒன்றை வந்து நம்ம டைம் எடுத்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி தான் பார்ட் ஏவை நம்ம பிரிச்சிருக்கோம். பார்ட் பியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நமக்கு ஒவ்வொரு டெஸ்ட்லையும் 2 லெசனை படிக்கிற மாதிரி இருக்கும், 2 போயமை படிக்கிற மாதிரி இருக்கும். அதே தான் பார்ட் சியில் 2 லெசனை படிப்போம், பிளஸ் ஒரு பயோகிராஃபி அப்படிங்கிறத நம்ம படிப்போம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, நமக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 10-11 டெஸ்ட்ல என்ன பண்ணுவோம்னா, சிலபஸை
ஒவ்வொன்றா கம்ப்ளீட் பண்ணிட்டு வரோம். பார்ட் ஏல 2 டாபிக் முடிப்போம் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல, பார்ட் பில 2 டாபிக் முடிப்போம், பார்ட் சில 2 டாபிக் முடிப்போம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி ஒவ்வொன்றுலயும் 2 டாபிக்கா முடிப்போம். அடுத்தது செகண்ட் டெஸ்ட்ல அடுத்த 2 டாபிக் முடிப்போம். அந்த மாதிரி ஒவ்வொரு டெஸ்ட்லயும் 2 டாபிக்கா முடிச்சுட்டு வரப்போ நம்ம 11வது டெஸ்ட் வரப்போ பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி சிலபஸ்ல இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நம்ம படிச்சிருப்போம். 11வது டெஸ்ட்லயே நம்ம சிலபஸ் டோட்டலா கவர் பண்ணிரும். ஓகேங்களா? சோ அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் இந்த டெஸ்ட் பேட்ச் பொறுத்த வரைக்கும். ஓகேவா? பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி பிரிச்சு படிக்க போறோம். 10வது டெஸ்ட் முடிஞ்சு 11வது டெஸ்ட் வரப்ப நம்ம பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி ஃபுல்லா முடிச்சிருப்போம். அது சிலபஸ் வைஸ் டோட்டலா கவர் பண்ணிருப்போம். ஓகேவா? சோ அதுக்கு அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா மறுபடியும் இங்கிலீஷ் லாங்குவேஜ் அப்படிங்கறத ஸ்கூல் புக் வைஸ் போவோம். ஓகேவா? 6th ல இருந்து 7th, 8th, 9th, 10th அப்படின்னு சொல்லி வரிசையா ஸ்கூல் புக் வைஸ் போவோம். ஸ்கூல் புக் வைஸ் போறப்ப என்ன ஒரு அட்வான்டேஜ் இருக்கும் அப்படின்னா நம்ம அப்பதான் ஸ்கூல் புக்ல என்ன கிராமர் கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத எடுத்து பார்ப்போம். ஓகேங்களா? சிலபஸ்ல ஸ்கூல் புக்ல எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். ஸோ அடுத்தது ஸ்கூல் புக் வைஸா பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி அப்படிங்கறத 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்து, அதே மாதிரி 7th ஸ்டாண்டர்ட், அதே மாதிரி 8th, 9th, 10th இந்த மாதிரி நம்ம சிலபஸ் வைஸ் போவோம். அதே மாதிரி இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம நிறைய பேர் எங்க மிஸ் பண்ணிடுவோம் அப்படின்னா போயம் எல்லாம் படிச்சிரும், ப்ரோஸ் ஃபுல்லா படிச்சிரும், இந்த பயோகிராஃபிஸ் அப்படிங்கறத நம்ம மிஸ் பண்ணிடுவோம். அதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஈஸியா ஸ்கோர் பண்ண வேண்டிய லாங்குவேஜ் பேப்பர்ல இந்த கேர்லெஸ்னஸ்னால நம்ம 4-5 மார்க் விட்டுட்டு வந்துடும். ஸோ அதுக்காகவே நமக்கு இந்த டெஸ்ட் பேட்சை பொறுத்த வரைக்கும் எல்லா டெஸ்ட்லயும் பயோகிராஃபிஸ் யாராவது ஒருத்தர் இருந்துட்டே தான் இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ரகாம் லிங்கன்ல ஆரம்பிக்கும், நெல்சன் மண்டேலா வருவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு டெஸ்ட்லயும் யாராவது ஒருத்தரை பத்தி படிச்சுட்டே இருப்போம். ஸோ ரிப்பீட்டடா நம்ம இந்த சிலபஸை கவர் பண்ணிட்டே இருப்போம். ஓகேங்களா? ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் சிலபஸ் வைஸ் போயாச்சு, அடுத்தது ஸ்கூல் புக் வைஸ் போயாச்சு. இதுலயே நம்ம ஃபர்ஸ்ட் 10 டெஸ்ட்லயே சிலபஸை முடிச்சிடும், மறுபடியும் ஸ்கூல் புக் வைஸ் போயிட்டு இன்னொரு தடவை ரிவிஷன் பண்ணிடுவோம். அடுத்து என்ன பண்ணுவோம், அடுத்த டெஸ்ட்ல இருந்து என்ன பண்ணுவோம், ஒரு 18-20 டெஸ்ட்ல நம்ம சிலபஸை 2 டைம் கம்ப்ளீட் பண்ணிரும். ஓகேவா? ஒன்னு ஸ்கூல் புக் வைஸ் போய் கம்ப்ளீட் பண்ணிரும், அடுத்தது சிலபஸ் வைஸ் போய் கம்ப்ளீட் பண்ணிருப்போம். அடுத்தது என்ன பண்ணுவோம்னா இந்த இடத்துல தான் நம்ம ஒரு சில விஷயங்களை மிஸ் பண்ணிருப்போம். என்ன மாதிரியான விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா கிராமரை ஒழுங்கா படிக்காம விட்டுருப்போம். அதே மாதிரி முக்கியமான சில எக்ஸாம்ல கொஸ்டின் ஏரியாஸ் அப்படிங்கிறதுலாம் இருக்கும், அதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணிருப்போம். அதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கிராமரை தனியா ஒரு 2 டெஸ்டா போடுறோம். ஃபர்ஸ்ட் 10 டாபிக் ஒரு டெஸ்டா போடுறோம், 11ல இருந்து 21வது டாபிக் வரைக்கும் அதை ஒரு டெஸ்டா போடுறோம். ஓகேங்களா? அடுத்தது முக்கியமான ஏரியா அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய ஏரியா இந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் அப்படிங்கிறது. பெர்சானிஃபிகேஷன் வருமா, மெட்டாஃபர் வருமா, அது ரொம்ப குழப்பிட்டே இருக்கும் நமக்கு. ஸோ அந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சை வச்சு மட்டுமே ஒரு டெஸ்ட் ஃபுல்லா எழுத போறோம். ஓகேவா? வேற என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸாம்ல ரொம்ப கொஸ்டின்ஸ் கேட்கறது எங்க இருந்து நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், கண்டிப்பா இதுல இருந்து வரும் அப்படின்னு பார்த்தோம்னா அபவுட் தி ஆத்தர்ல இருந்து கண்டிப்பா கொஸ்டின் வரும். ஓகேவா? அது ப்ரோஸுக்கும் இருக்கு, போயமுக்கும் இருக்கு. அப்படிங்கிறப்ப அபவுட் தி ஆத்தர், ப்ரோஸ் அண்ட் போயம் எல்லாத்தையும் சேர்த்து தனியா ஒரு டெஸ்டா எழுத போறோம். ஓகேங்களா? ஸோ என்னென்ன பண்ண போறோம், சிலபஸ் வைஸ் ஃபர்ஸ்ட் முடிக்கிறோம், ஸ்கூல் புக் வைஸ் ஃபர்ஸ்ட் முடிக்கிறோம். அதுக்கப்புறம் என்ன பண்றோம் அப்படின்னா இந்த கிராமர் பார்ட்டை 2ஆ பிரிச்சு ஒரு டெஸ்ட் எழுதுறோம். அடுத்தது ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சை மட்டும் ஒரு டெஸ்ட் எழுதுறோம், அபவுட் தி ஆத்தரை மட்டும் ஒரு டெஸ்ட் எழுதுறோம். ஓகேங்களா? ஏறக்குறைய இந்த அபவுட் தி ஆத்தர் டெஸ்ட் முடிக்கிறப்போ நம்ம இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல 100/100 எடுக்கிற அளவுக்கு ப்ரிப்பேர் ஆயிருப்போம். அடுத்தது என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா பார்ட் ஏவை மட்டும் தனியா ஒரு டெஸ்ட், பார்ட் பியை தனியா ஒரு டெஸ்ட், பார்ட் சியை தனியா ஒரு டெஸ்ட். ஓகேவா? கடைசியா ஃபுல் டெஸ்ட். ஓகேவா? ஸோ இப்படிதான் இங்கிலீஷ் லாங்குவேஜோட சிலபஸை ஸ்பிளிட் பண்ணி நமக்கு டெஸ்ட் அப்படிங்கிறது இருக்க போகுது. சரிங்களா? ரொம்ப 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 ஒரு அட்வான்டேஜஸான ஷெட்யூல். புதுசா படிக்கிறவங்களுக்கு தரவா படிக்க ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், ஆல்ரெடி படிச்சவங்களுக்கு ரிவைஸ் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? ஸோ அப்படிதான் நம்ம இங்கிலீஷ் லாங்குவேஜ் அப்படிங்கிறத பிரிச்சிருக்கோம். அடுத்தது பார்த்தோம்னா மேக்ஸ். ஸோ மேக்ஸ் எப்படி அப்ரோச் பண்ண போறோம், நமக்கு குரூப் 2 பொறுத்த வரைக்கும் அரௌண்ட் 160 கொஸ்டின்ஸ் கிட்ட நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் கட் ஆஃப். ஓகேவா? அப்படிங்கிறப்ப 100/100 இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல எடுக்கிறோம். வேற நம்ம 99, 98 அந்த பேச்சுக்கே இடம் கிடையாது. 100/100 கண்டிப்பா எடுக்கிறோம் இதை ஃபாலோ பண்ணோம்னா. ஓகேவா? அடுத்து என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 25 கொஸ்டின் மேக்ஸ்ல இருந்து. ஸோ மேக்ஸ் அப்படிங்கிறது 25 தான் கேட்பாங்களா அப்படிங்கிறது 25 தான் அப்படிங்கிறத சொல்லிட்டு இருந்தோம். இப்போ பார்த்தோம்னா குரூப் 4ல 27 கேட்டிருந்தாங்க. அப்படிங்கிறப்ப மேக்ஸ்ல இருந்து ஒரு ஃபிளக்சுவேஷன் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இதை எப்படி கவர் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ரீசனிங்ல இருந்து ஆரம்பிக்கிறோம். ஓகேவா? ரீசனிங்ல இருந்து மேக்ஸ் சிலபஸ் ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்ட் சிலபஸ் வைஸ் போறோம். ஓகேவா? எப்பயுமே சிம்பிளிஃபிகேஷன்ல இருந்தே ஆரம்பிக்காம இந்த டைம் என்ன பண்ண போறோம், ரீசனிங்ல இருந்து ஆரம்பிக்க போறோம். ஓகேவா? ஸோ ரீசனிங்ல இருந்து ஆரம்பிச்சு அப்படியே ஒவ்வொரு டாபிக்கா கம்ப்ளீட் பண்ணிட்டு வரோம். சிம்பிளிஃபிகேஷன், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், அந்த மாதிரி ஒவ்வொரு டாபிக்கா நம்ம கம்ப்ளீட் ஆகும். ஸோ கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஸ்கூல் புக் வைஸ் மேக்ஸை வந்து பார்க்க போறோம். ஸ்கூல் புக்ல என்னதான் கொடுத்துருக்காங்க, மேக்ஸ்ல என்ன மாதிரி சம்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்த்து அதை நம்ம டெஸ்டா எழுத போறோம். ஓகேவா? ஸோ மேக்ஸோட ஸ்பிளிட் அப் இப்படிதான் இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் சிலபஸ் வைஸ் இருக்கும், அடுத்தது நமக்கு
ஸ்கூல் புக் வைஸ் இருக்கும், இடையில ரிவிஷன் டெஸ்ட் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ மேக்ஸ் போட்டுடலாம். ஓகேவா. கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா ஜிஎஸ் அப்படிங்கிறது நமக்கு இம்பார்ட்டண்ட்டான பார்ட். ஏன் அப்படின்னா நமக்கு இந்த குரூப் 2 எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே லாங்குவேஜில் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. எல்லாருமே லாங்குவேஜில் அட்லீஸ்ட் ஒரு 95 வரைக்கும் எடுத்துருவாங்க. ஓகேவா. 95 to 100 அப்படிங்கிறது எல்லாருமே எடுத்துடலாம். ஓகேவா. அதுவும் இங்கிலீஷ் அப்படிங்கிறதுல கண்டிப்பாக எடுத்துடலாம், நிறைய வாய்ப்புகள் இருக்கு. மேக்ஸ் அப்படிங்கிறது போன குரூப் 2லயே மேக்ஸ் அப்படிங்கிறது எல்லாருமே அப்ரோச் பண்ற அளவுக்கு தான் இருந்துச்சு, ரொம்ப டிஃபிகல்ட்டா இல்லை. ஸோ 20+ அப்படிங்கிறத போட்டுடலாம். ஓகேவா. மேக்ஸிமம் 23, 24 அளவுக்கு எடுத்துடலாம். ஓகேவா. அப்போ நமக்கும் நம்ம காம்படிட்டருக்கும் டிஃபரன்ஸ் மேக்கிங் அப்படிங்கிறது லாங்குவேஜ் கொடுக்க போறது இல்லை, மேக்ஸ் கொடுக்க போறது இல்லை. எங்க தான் இந்த டிஃபரன்ஸ் மேக்கிங் இருக்கும் அப்படின்னா இந்த ஜிஎஸ்ல தான் நமக்கு டிஃபரன்ஸ் மேக்கிங் அப்படிங்கிறது இருக்க போகுது. ஓகேவா. ஸோ நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், லாங்குவேஜ்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், மேக்ஸ்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், அதுக்கு ஈக்குவலா ஜிஎஸ்லயும் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். ஓகேவா. ஏன்னா 75 கொஸ்டின் இருக்க போது, அதுதான் நம்மளோட அந்த கட் ஆஃப் டிட்டர்மைன் பண்ண போகுது. ஓகேவா. நம்ம குரூப் 2 மெயின்ஸ் எழுத போறோமா, இல்ல அந்த டாப் கட் ஆஃப்ல வந்துட்டா குரூப் 2 2A 2 எழுதிடலாம், இல்ல அந்த கட் ஆஃப் எடுக்கல அப்படின்னா நம்மளால குரூப் 2A மெயின்ஸ் மட்டும் தான் எழுத முடியும். ஸோ அந்த ஒரு டிட்டர்மினேஷன் அப்படிங்கிறது யார் பண்ண போறா, நமக்கு ஜிஎஸ் தான் பண்ண போறாங்க. அப்ப ஜிஎஸ்க்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கறத கொடுக்கணும். ஸோ மினிமமா நமக்கு ஒவ்வொரு ஜிஎஸ் டாபிக்லயும் 3 டெஸ்ட் அப்படிங்கிறது இருக்கும். அது இல்லாம முக்கியமான டாபிக் யூனிட் 8 பாலிட்டி அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா 3க்கும் அதிகமா நமக்கு டெஸ்ட் இருக்கும். ஓகேங்களா. ஸோ நம்மளோட ஷெட்யூல் அப்படிங்கிறது இப்படிதான் ஸ்பிளிட் ஆயிருக்கு. ஓகேவா. பிடிஎஃப் அட்டாச் பண்ணியிருப்பாங்க, நீங்க வீடியோ பார்த்துட்டு அந்த பிடிஎஃப் எடுத்து பாருங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் தென் நம்ம டெஸ்ட் பேட்ச் பத்தி சொல்லணும் அப்படின்னா நமக்கு டெஸ்ட் முடிஞ்சவனே கரெக்ஷன் அப்படிங்கறத கொடுத்துருவாங்க. அது போத் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ரெண்டுத்துலயுமே கரெக்ஷன் அப்படிங்கிறது நமக்கு அப்லோட் ஆயிரும். ஸோ இதுதான் நம்மளோட டெஸ்ட் ஷெட்யூல். இப்படிதான் நம்ம ஸ்பிளிட் அப் பண்ணிருக்கோம். லாங்குவேஜ், ஸ்கூல் புக் அண்ட் சிலபஸ், அண்ட் தென் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ், பார்ட் A, பார்ட் B, பார்ட் C ஃபுல் டெஸ்ட் எழுத போறோம். மேக்ஸும் அதே மாதிரி தான் ஸ்கூல் புக் அண்ட் சிலபஸ் வைஸ் ஸ்பிளிட் பண்ணி ரிவிஷன் டெஸ்டோட நம்ம எழுத போறோம். ஜிஎஸ் ஃபுல்லா கவர் பண்ண போறோம். ஓகேங்களா. ஸோ இப்படிதான் நம்ம டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது இருக்க போகுது. ஸோ எங்கெல்லாம் டெஸ்ட் எழுதிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட அகாடமி எல்லா பிரான்ச்சஸ்லயும் எழுதிக்கலாம். அண்ட் தென் ஆன்லைன்ல அட்டன் பண்ணோம்னா சுரேஷ் பாடசாலைக்கு இந்த நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. ஓகேவா. ஸோ ஒரு டெஸ்ட் பேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நம்ம எப்பயுமே ஃபர்ஸ்ட் டெஸ்ட், செகண்ட் டெஸ்ட், ஏன் ஃபர்ஸ்ட் 5 டெஸ்ட் எடுத்துப்போமே, ரொம்ப எந்தூசியாஸ்டிக்கா வந்து அட்டன் பண்ணுவோம். இந்த கிளியர் பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தோட வந்து எழுதும். ஓகேங்களா. போக போக என்ன ஆகும்னா நம்ம அப்படியே வியர் அவுட் ஆயிரும். ஓகேவா. அது இந்த டெஸ்ட் பேட்ச் போடணுமா, இல்ல டெஸ்ட் பேட்ச் போட வேண்டாம், நான் தனியா உட்காந்து ஒவ்வொரு சப்ஜெக்டா ஃபோக்கஸ் பண்ண போறேன், அந்த மாதிரியான ஒரு மென்டாலிட்டி வரும். ஓகேவா. ஆனா எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நமக்கு எவ்வளவு நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் அட்டன் பண்றோமோ அந்த அளவுக்கு நமக்கு சக்சஸ் ரேஷியோ அப்படிங்கிறது அதிகமா இருக்கும். ஒரு பேட்ஸ்மேன் இருக்காரு அப்படின்னா அவர் நெட்ஸ்ல எவ்வளவு பாலை ஃபேஸ் பண்றாரோ அந்த அளவுக்கு தான் அவரால் மேட்ச்ல போய் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். அதே தான் நமக்கும். ஓகேவா. எவ்வளவு கொஸ்டினை ஃபேஸ் பண்றோமோ அந்த அளவுக்கு தான் நம்மளோட கெப்பாசிட்டி அப்படிங்கிறது இருக்க போகுது. சரியா. அப்ப ஒரு டெஸ்ட் பேட்சை வந்து ஸ்டார்ட் பண்றது ஈஸி, எண்ட் பண்றது கஷ்டம். தொடங்குவது எளிது, தொடர்வது கடினம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாம நம்ம ஸ்டார்ட் பண்றோம், கன்சிஸ்டண்டா இருக்கும், கம்ப்ளீட் பண்றோம் டெஸ்ட்டை, ப்ரிலிம்ஸ் எழுதுறோம், கிளியர் பண்றோம், மெயின்ஸ்ல மீட் பண்றோம். Thank you. All the best.